ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். போடு, எல்லாத்தையும் போடு. எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு அவனுக்கு. சரி போ. வெரி குட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலான விலாக் தான். வீடு ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க பசங்க. கீழே எதையோ கொட்டிய பிசு பிசுன்னு அந்த தரையில் போகவே மாட்டேங்குது. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பட்டர் குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நைட் கிறிஸ்மஸ் இல்லையா, அதே மாதிரி வந்து ஒரு ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி பேக்கிங் கிளாஸை கற்றுக்கிட்டோம். பட் அது நம்ம பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பட்டர் குக்கீஸ் பண்ணி காட்டலான்னு பார்க்குறேன் உங்களுக்கு. அதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் க்ளீனிங் பண்ணி அப்படியே ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். விவான் குட்டி தான் உங்ககிட்ட காட்டணுமா? என்ன காட்ட போகிறோமா? கார் காட். இது என்ன காரு? மாமா கார். இது மாமா கார். பார்த்தீங்கன்னா போலீஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நிறைய கார் வச்சுருக்கான் விவான். இல்லைம்மா, எங்கே வச்சுருக்க கார்லாம்? வீடு ஃபுல்லாக கார் தான். இப்போ இந்த கார்லாம் எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு, அப்படி தானே? இப்போ நான் வந்து வீட்டு வேலை பண்ணுறப்போ விவான் ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு ஹெல்ப் பண்ணுவியாம்மா விவான்? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அம்மா கிசி கொடு, கிசி கொடு, கிசி. சொல்ல குட்டி. உவாயிடுச்சான், என் கை உவாயிடுச்சான். என்ன ஆச்சுமா? சரி பாபாய் சொல்லு. பாபாய். கொடு, தேங்க்யூ. விமா நீங்கள் வா. இந்த குட்டி டப்பால கார்லாம் போடுமா? எல்லா காரும் போட. போடு, எல்லாத்தையும் போடு. குட் பாய், வெரி குட் பாய், வெரி குட். இப்போ எல்லாத்தையும் எடுத்து அது இது மேலே வச்சுக்கோ. அது இது மேலே வச்சுக்கோ. டிவி ஷோகேஷ் அங்கே வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ. அது மேலே வச்சுடா. இப்போ உன்னோட சைக்கிள் எங்கம்மா? சைக்கிள் எங்கடி பட்டு? அது இல்லை, சைக்கிள் பாப்பா சைக்கிள் ஓட்டுவான்ல. எங்கே பாப்பா சைக்கிள் எங்கே? எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு வா. இந்த கீழே இருந்தால் அந்த இது எடுத்துரு. அம்மா வாங்கி கொடுத்துடலாம். அந்த கார் எடுத்துரு. எடுத்து உள்ளே வை. இதுக்குள்ளே வச்சிரு. இதுக்குள்ளே வச்சிரு செல்லம். அதுக்குள்ளே வச்சிரு. வெரி குட். இப்போ சைக்கிள் எடு. அந்த கார் எடு, அந்த கார் எடு, குட்டி கார் எடு. க்ரீன் கார் எடு. அங்கே வச்சிருப்பட்டு. வெரி குட் பாய். இப்போ அந்த சைக்கிள் எடு. எங்கே வைக்கணும் சைக்கிள்? எங்கே வைக்கணும்? உட்காந்து அப்படியே எடுத்துன்னு வந்துடுவா. இங்கே வச்சிருப்பா. இது பார், இங்கே பிளேஸ் இருக்கு பார். பார் இங்கே பார். அங்கே வச்சிரு. குட் பாய். அப்புறம் உன்னோட கார் எங்க? அங்கே 2 கார் இருக்கு பாரு. எடு. இதோ இருக்கு பாரு 2 கார். எத்தனை அப்போ? இதோ இருக்கு பாரு. எத்தனை வந்து இதில் போடு. இங்கே போடுவா. இங்கே இந்த கீழே அங்கே கீழே போடு. அது என்னது கையில்? குப்பையா? கூட அம்மா கையில் கொடு. அதில் போட்டுறியா? போடு. சரி பாப்பா சாரைங்க, ஃபீடிங் சாரைங்க. எங்கே வைக்கணும் அது? வை, எங்கே வச்சிரு. இதை எடுக்கணுமா? சரி எடுக்கிறேன். ஓகே. போ வச்சிரு. கரெக்ட் கரெக்ட். வெரி குட். இன்னும் தள்ளி வை. இப்படி தள்ளி வை பட்டு. எங்கே பாரு, அந்த பக்கம் தள்ளி வை. இங்கே 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 இப்படி. இங்கே இந்த பக்கம் வை. வெரி குட். வெரி குட். எங்கே அதோட இது? எங்கே ட்ரே எங்கே வைக்கணும்? எடு. மேலே வச்சிரு. இங்கே வச்சிரு, இங்கே வச்சிரு, இங்கே வச்சிரு. அங்கே ஒன்றால் வைக்க. வெரி குட், வெரி குட். கீழே இந்த துணியில் எடு பட்டு. வந்துருச்சா? கொடு, அம்மா இருக்கிறேன் கொடு.
ம் அப்பா அது போடக்கூடாது, அம்மா கையில் கொடு. சரி, உன் தலைகாணிங்க பாப்பா தலைகாணிங்க நேற்று ரூமில் வச்சுட்டப்போ. அவ்வளோதான், நிறைய வேலை பண்ணிட்டாரு, இப்போ டயர்ட் ஆகிட்டாரு, அதனால வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இந்த வேலை பண்ணுறதே நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. சின்ன வயசுல நிறைய விஷயம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, நாளைக்கு அவங்க ஒய்ஃப்க்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ஹெல்ப் எப்படி வந்து பெண் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க சொல்லிக் கொடுக்கணுமோ, அதே மாதிரி ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் ஹெல்ப்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அது அவங்களுக்கும் நல்லது அண்ட் அவங்க சார்ந்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே கூட்டிகிட்டு போகலாம், அதுக்கு ஃப்ரெஷ்அப் பண்ணணும் விமானை. ஸோ விமானம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ் லேப்போட சிப்ரம் பேண்ட்ஸ் தாங்க. 360 degrees கேர் கொடுக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 10 million போர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. அது மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஆன்டி ரேஷ் ப்ரிவென்ஷன் இருக்குது, ஆலோவேரா ஜெல் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து காட்டன் ஃபீல் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால அது எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணலாம், எப்போ டிஸ்போஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து காமிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எலாஸ்டிக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தை ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான இச்சஸோ இல்லை எந்த ரேஷஸோ வராத மாதிரி சூப்பராக சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டேப் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மடித்து வந்து அழகாக வந்து டேப் போட்டு தூக்கி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதோட அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 10 million போர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இது அவ்வளோ வந்து அழகாக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. நான் இங்கே வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதியை ஊற்றிடுறேன். ரொம்ப கடகடன்னு ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கிது பாருங்கள். ஸோ இந்த டயப்பரோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா 12 hours ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த நைட் வந்து நல்ல ஸ்லீப் கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஈரம் வந்து அவங்க ஸ்கின்ல படாது பாருங்கள். இப்போ வந்து ஹாஃப் அந்த வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன் இல்லையா, கிளாஸ் ஆஃப் வாட்டர் அந்த டிஷ்யூ பேப்பரில் படவே இல்லை பாருங்கள். இப்போ வந்து மீதி வாட்டரையும் ஊற்றி பார்க்குறேன். ஸோ ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றினாலும் இது வந்து லீக்கேஜோ எங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஈரம் வந்து அந்த ஸ்கின்ல படுறதோ அது வரவே வராது. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டயப்பர் மோஸ்ட்லி நைட்டில் தான் போடுவாங்க. ஏன்னா வந்து நல்ல ஸ்லீப் வந்து குழந்தைக்கு வேணும் அப்படின்றதுனால. ஸோ டயப்பர் வந்து நல்லா இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து நல்ல தூக்கம் கிடைக்கும். இப்போ நல்ல பிராண்ட் டயப்பர்ஸே பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, பட் அந்தளவுக்கு வந்து தாங்க மாட்டேங்குது, சீக்கிரமாக வந்து லீக் ஆகிடுது. பட் இது அப்படி கிடையாதுங்க. த்ரூ அவுட் நைட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த டயப்பர்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி லவ்லா வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்குது. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய சைஸஸ் இருக்குது, நியூ பார்ன்லேருந்து எக்ஸல் வரலையும் இருக்குது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கீழே வந்து சின்னதாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. ஸோ அது விமான் கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு அவனை வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணி வந்து கீழே கூட்டிகிட்டு போயிடலாம். செகண்ட் என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னால வந்து ஹாப்பினஸ், ஜாய், லீவ் டைம் இல்லையா, குழந்தைங்க நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக அந்த டைம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். தொடக்கூடாது. என்னத்துமா அது பால். இப்போ வீட்டுக்கு வந்து திருப்பி வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து இன்றைக்கி விவான் ஹெல்ப் பண்ணுறான் கூட அப்படின்னு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் சொன்னேன். அதுக்கப்புறம் கூடவே தான் இருப்பார் அவர். ஆனால் வந்து எந்த தொந்தரவும் இருக்காது. குழந்தைய வச்சுட்டு வேலை பண்ண கற்றுக்கிட்டேன் நான். சம்டைம்ஸ் நம்ம குழந்தைய தூங்க வச்சுட்டு தான் வேலை பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்போ தூங்குறது, நம்ம எப்போ வேலை பண்ணுறது. ஏன்னா வந்து ஸ்லீப் அப்படின்றது கம்மியாகிடுச்சு. குழந்தை வளர அந்தளவுக்கு முதல் மாதிரி இப்போ தூங்குறது கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் அவனை வச்சுட்டே தான் நிறைய வேலை செஞ்சுட்ருக்கேன். பட் கொஞ்சம் காஷனாக இருக்கும். இப்போ வீடு பெருகி துடைக்கிறோம் அப்படின்னா அந்த வெட்டான தரையில் வந்து குழந்தை டக்குன்னு நடந்துடும். அதனால் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க டப்னு கீழே விழுந்துருவாங்க. இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வெக்கேஷனுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கேயாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இப்போ வந்து வெக்கேஷனில் தான் இருக்கீங்களா, இல்லை வீட்டிலே ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா? நான் யூரோப் ட்ரிப் முடிச்சு வந்ததுக்கப்புறம் ரேவந்த் வந்து அம்மா நம்ம எங்கேயாவது போகலாம் ஃபேமிலியாக, நமக்கு லீவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை நான் யோசிச்சுட்ருக்கேன். போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வ்ளாக்ஸில் வரும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் ரீசெண்டாக விமானுக்கு ஆர்டர் பண்ணேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டேட்டாக திருப்பூர்லேருந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன் அபியோஷ் கிளாத்திங் அப்படின்ட்டு. ஸோ திருப்பூர்லேருந்து வரதுனால நம்மளுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இவங்ககிட்ட கேர்ள்ஸ்க்கான செட்ஸும் இருக்குது.
இருக்குது. ஸோ விவானுக்கு நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் அந்த அந்த ஏஜ் குரூப்பில் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வளர குழந்தை லூஸாக போட்டுக்கிட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ரொம்ப துணி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எந்த விதமான அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்டிக்கர்ஸோ பிரிண்ட்ஸோ கிடையாது. துணியில் வந்து அவங்க அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. நார்மலாக பிரிண்ட்ஸாக இருந்ததுன்னா போயிடும் இல்லையா வாஷ் பண்ணால். இதெல்லாம் வந்து துணி தான். ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணி அந்த பீஸ் அப்படியே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ இது எல்லோ தான் வந்து விவான் போட்டுட்ருக்கான். கொஞ்சம் வந்து அவனுக்கு லூஸாக இருந்தாலும் நல்லா வளர வளர வந்து அவனுக்கு வச்சு போடலாம் இல்லையா, அதனால தான் வாங்கியிருக்கேன். ஸோ இவங்க வந்து ரீசேலிங்கும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்ககிட்ட வாங்கிக்கூட இங்கே விற்கலாம். நல்ல கம்மியான லைக் இருக்கும். லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய நம்ம சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் பேக்கிங் கிளாஸ் போனீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெசிபிஸ் எதுவுமே போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பட்டர் குக்கீஸ் ரொம்ப சூப்பராக கடை டேஸ்ட் வந்து அடிச்சுக்கிற அளவுக்கு வந்து சூப்பராக பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் எல்லாம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நிறைய பேக்கிங் சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ் ஒன்று போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு மறக்காமல் இருக்கும். இல்லைனா நானே என்ன கற்றுக்கிட்டேன்னு மறந்துடுவேன் போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ரொம்ப கேப் விட்டாச்சு. இப்போ நான் வேலை பார்க்கணும் அப்படின்னா அவனை கொஞ்சம் என்கேஜ் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா டிவியில் ரைம்ஸ் போட்டு விட்டுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு அவன் கூட உட்காந்து நல்லா விளையாடுறதோ இல்லை கீழே கூட்டு போகிறதோ பார்க்கு கூட்டு போகிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா டைம் பாஸ் ஆகுதுங்க. குழந்தை வீட்டில் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து போரே அடிக்காது. அண்ட் நிறைய வந்து நம்மளுக்கு டைம் போகிறதும் தெரியாது. ரொம்ப நம்ம பிஸியாக வச்சுக்கும். இது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே வந்து நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தை இருக்கோ குழந்தை இல்லையோ அது அடுத்த விஷயம். பட் நம்ம ஆஸ் அ பர்சனாக நம்ம மைண்ட் எப்போ பிஸியாக வச்சுக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத எண்ணங்கள் அன்வான்டான ஒரு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பிஸியாக இருக்கோம் ஒரு விஷயத்துலன்றப்ப நம்மளுக்கு வந்து நம்மளோட மைண்ட் டைவர்ட் ஆகாது. ஸோ எப்போவுமே நான் பார்த்திங்கன்னா என்னை பிஸியாக வச்சுட்டே இருப்பேன். ஸோ எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகாத மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஏதாவது தோணிகிட்டே இருக்கும். அது எதுக்கு நம்மளுக்கு அன்வான்டாக திங்ஸ் எதுக்கு அவாய்ட் பண்ண சொல்லி ஏதாவது ஒரு வேலை எடுத்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் ரெகுலராக பேக்கிங் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லரிங் மிஷின் வாங்கி ஒரு வருஷம் ஒரு அதுக்கு மேலே ஆகுது. நான் இன்னும் அதை எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை பார்த்து கற்றுக்கிட்டு சுடிதார் அண்ட் லாங் டாப்ஸ் எப்படி வந்து தைக்கிறதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ அது முடிஞ்சால் அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வீட்டு வேலைலாம் கடகடல் செஞ்சு முடிச்சாச்சு, சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சூப்பரான பட்டர் குக்கீஸ் வீட்லேயே சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். இந்த குக்கீஸ் வந்து நான் செஞ்சதுக்கப்புறம் வீடே அவ்வளோ பட்டராக அந்த ஸ்மெல் வந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓவன் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணோம். ஸோ நான் ஓடிஜி தான் வச்சுருக்கேன். நான் வச்சுருக்க ஓடிஜி பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் 48 லிட்டர்ஸ் ஓடிஜி. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுதுங்க. ஸோ அழகாக வந்து நம்ம டைம்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன செட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் மோடில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் வந்து நான் வந்து டெம்பரேச்சர் வச்சுருக்கேன். 2 ராடும் ஹீட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ மேனுவல் கொடுத்துட்டாங்க, 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்வெல் 48 லிட்டர்ஸ். ஸோ நான் இதோட பைங் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இப்போ வந்து பட்டர் வந்து நம்ம வெயிங் ஸ்கேலில் மெஷர் பண்ணணும். நான் வந்து ஒரு 16 to 18 குக்கீஸ் வர மாதிரி பார்க்குறேன். அதுக்கு வந்து 100 கிராம்ஸ் வந்து பட்டர் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர்னால் ஈஸியாக உங்களுக்கு வந்து அழகாக மெல்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டர் தான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் இருக்காது. ஸோ வந்து எக்லெஸ் குக்கீஸ் தான் இது. ஸோ வந்து எல்லாமே தரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறேங்க. பொதுவாக ஒயிட் சுகர் பவுடர் சேர்ப்பாங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷன் பண்ணலான்ட்டு. இது இன்னும் நல்லா பீட் பண்ணணும். நல்லா சாஃப்டாக வரணும். அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் எடுத்தால் நல்லா மை மாதிரி வரணும். ஸோ அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்ச பட்டராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து பீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அது கல்லுமா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்காது. இப்போ இந்த பட்டரில் 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் வந்து மிக்ஸிலாம் போட்டு பொடியெலாம் பண்ணல. ஏன்னா அதுவே வந்து நல்ல பொடியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பேட்சில் வச்சு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்போ ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து மாவை சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. 1.25 கப் எடுத்துக்கலாம் மைதா மாவு. 1 கப் ஃபுல்லாக, அப்புறம் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/4 வந்து நம்ம பேக்கிங் பவுடர், 1/2 அளவுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடா, இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஜலிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ நல்லா இந்த மாதிரி மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்துடும். இப்போ வந்து ஒரு சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு வந்து நம்ம இதை பசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு கட் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நீங்கள் மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கிங் ட்ரே எடுத்துருக்கேன். அது மேலே வந்து பட்டர் பேப்பர் வந்து லைனர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கீஸ் வந்து ஷேப் பண்ணி ஒன்றொன்னா வந்து இதில் வைக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 2ஆக வந்து பிரிச்சுட்டு ஒன்றுத்தில் வந்து நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேப் கொடுத்து வைக்கலாம். நான் வந்து ப்ளெயினாகவே எனக்கு பட்டர் குக்கீஸ் பண்ண போகிறேன். இன்னொரு நாள் உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு மேலே ஒரு சின்ன டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நான் ஃபோக்கில் ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறேன். அது மேலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2-3 பேட்டர்ன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம அழகாக வந்து லைனப் பண்ணிவிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே சைஸுக்கு வந்து உருட்டை எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக பண்ணிங்கன்னா பேக்கிங் டைம் மாறும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா சின்னதாக இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு கருகிடும், பெருசாக இருக்கிறது தான் கரெக்டாக பேக் ஆகும். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். கொஞ்சம் மாவு மீந்துருச்சு, அதனால் வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து குக்கி பண்ணி வைக்கிறேன். ஸோ அது எப்படி பேக் ஆகுது, ஈவன் சைஸாக இருக்கக்கூடிய குக்கீஸ் எப்படி பேக் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் எப்போவுமே பேக்கிங் பொறுத்தவரையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா குக்கீஸும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம லைனப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த கடைசி குக்கி மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், மற்ற குக்கீஸ் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு இல்லையா, கரெக்டாக நல்லா வார்மாக இருக்கும். இப்போ உள்ள ட்ரே வச்சிடலாம். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அதே 180 டிகிரி செல்சியஸ் தான். 10 to 15 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அதே 180 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலே கீழே 2 ராட்ஸும் வந்து ஹீட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி டைம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும். டைம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இப்போ வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக நல்லா கம அந்த பட்டர் ஸ்மெல்லோட பேக் ஆகிருக்குங்க. செம்மையாக இருக்குது. அண்டு கடையில் கிடைக்கிற பிஸ்கெட்லாம் ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சூடாக எடுக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், அந்த சின்ன பிஸ்கெட் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கருகிடுச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம கரெக்டான சைஸில் எல்லாமே வந்து வைக்கணுன்றது. அதுக்காக தான் அது சின்னதாக வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ எப்போவுமே ஈவன் சைஸாக மெயின்டைன் பண்ணுங்கள் குக்கீஸ் பண்ணுறப்போ. இருக்கட்டும், 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து இதை பார்க்கலாம். ஏன்னா சூடாகிறப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். என்னடா இது அப்படியே அப்படின்னு நினச்சிப்பீங்க. பட் 20 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், நல்லா கரகரன்னு நம்ம கடையில் கிடைக்கிற பிஸ்கெட்டை தோற்றுரும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இருக்கட்டும் இது. ஸோ பட்டர் பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூடாக வந்து எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆற விட்டோம் அப்படின்னா கிறிஸ்பாகிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறேன். இந்த சவுண்ட் பாருங்கள். நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வந்து டேஸ்டியாக வந்திருக்கு. நான் வந்து இதில் ப்ரௌன் சுகர் தான் போட்டிருக்கோம், ஒயிட் சுகர் கூட சேர்க்கல. ஸோ நல்லா ஹெல்த்தியான வெர்ஷனில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். விவான் குட்டி கொடுத்து பார்க்கலாம், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கமகமான வாசனை. பேக் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பட்டரோட ஸ்மெல், நம்ம அந்த ப்ரௌன் சுகரோட ஸ்மெல்லாம் வந்து கலந்து நல்ல ஒரு அரோமா கொடுக்குது. ஐயா, குட்டி ஹீரோ வந்துட்டாரு. அப்போ பிஸ்கட் சாப்பிடு.
எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? உத்தரவு கொடுத்துட்டாரு. டேஸ்டியா இருக்கா? அடுத்த பாய் வாங்கலான்னா நல்லா இருந்தா அர்த்தம். என்னப்பா? இந்த அம்மா கப்பலை போட்டு தட்டுமா? இந்த கப்பலை போட்டு தர. ஒண்ணுல சாப்பிடுப்பா, ஒண்ணுல சாப்பிடு. ஏய் ஏய் அவ்வளவு பிடிச்சிருக்கு அவனுக்கு. சரி போதும் 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 போதும். அப்போ போதுமா பிச்சி? நல்லா இருக்கா? உட்காந்து சாப்பிடு போ. செல்லம் எம்ஏ உனக்கு தான் எடுத்து வச்சிருக்க அம்மா. நாளைக்கு தரேன், காலையில தரேன். காலையில தரண்டி பட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது சாப்பிடு பட்டு. தரேன் உனக்கு தான் அம்மா. இங்கே போட்டு வச்சேன்னா காலையில சாப்பிடலாம், நம்ம காற்று போகாம இருக்கும். எம்ஏ உனக்கு தான். இந்த ஒரு பிஸ்கட் எனக்கு. ஸோ இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா புருசல்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். மேனிக்கன் பீஸ் அப்படின்னு. மேனிக்கன் பீஸ்னால் ஒரு சின்ன பையன் வந்து பாத்ரூம் போகிறான், சூச்சு போகிறான்னு தான் அர்த்தம். அது அங்கே ரொம்ப ஃபேமஸான அவங்களோட நாட்டு செல்லை அது. இந்த பசங்க என்ன பண்ணுறான்னு பாருங்க. வேணுமா? என்ன பண்றாங்க? என்ன பண்றேன்னு சொல்லாமா? எங்க பாரு லட்டுமா, இந்த கிட்ட கொடுறா. இந்த பாப்பா என்னம்மா பண்ணுறான்? என்ன பண்ணுறான்? ஆன்ட்டிக்கு பால் டப்பா கொடுத்துருவா போ போ. நீ வச்சுக்காதோ. ஆன்ட்டிக்கு பால் டப்பா கொடுத்துருவா போ. சரி வச்சிரு. வச்சிரு. யாரும் எடுக்க மாட்டாங்க, வச்சிரு. பார்த்து பார்த்து. ஒன்றும் இல்லை. இப்போ ஆன்ட்டிக்கு பால் டப்பா கொடுத்துருவா போ. கேட்குறாங்க பாரு. போ போ போ. எடு. இது வரலையுமே ரொம்ப ஹாப்பியாக நானும் இருந்தேன். ரொம்ப க்யூட்டாக எல்லாரையும் பண்ணிட்டு இருந்தான். ஸோ சொல்கிற வேலைலாம் செய்யலான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அண்ட் அந்த மெனிக்கன் பீஸ் அந்த பொம்மை பார்த்தீங்களா, ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 1500 நான் ரேவன் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இந்த பொம்மை வந்து அவன் கையில் கொடுக்காதரா, ஏன்னா அது வந்து கீழே விழுந்தால் உடஞ்சிரும், திருப்பி நம்மளால் வாங்க முடியாது அங்கே போயிட்டு, அதனால வந்து பத்திரமா வச்சுக்கடான்னு சொல்லியே தான் கொடுத்தேன். விவான் வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணுறாம்மா பாருமான்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சா, நானும் வந்து அதில் ஆமாம் இல்லை க்யூட்டாக பண்ணான்னு நினச்சி அப்படியே அவன் கையில் அந்த பொம்மையை கொடுத்துட்டேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீ சாப்பிட, அவன் சாப்பிட மாட்டான். ஆமாம், நல்ல பழக்கம். நேற்று அம்மா பிடிக்குமா அண்ணா பிடிக்குமான்னு கேட்டா, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா, அண்ணா தான் பிடிக்கும்ன்றான். தொடச்சிக்க, துணி இருக்கு பாரு பின்னாடி. தொடச்சி விட்றான். அவனுக்கு பொம்மை பிடிச்சிருக்காம்மா அவனுக்கு. இங்கே பாரு இவன். அப்போ நான் அம்மா கொடுக்கவே இல்லடி, நீ அம்மாவுக்கு தரலடி சொல்லும். டீ சாப் 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 சாப். அவனுக்கு வேணாம், அவன் சாப்பிட ஆயிப்பையன், அவன் மூச்சா போயிருப்பான். பாருங்க அவனுக்கு போய் விட்றான் பாருங்க. ஐயோ